Welcome to VL Academy. In the video, amalgamation, absorption and external reconstruction chapter, other exercise problem number 41, நம்ம பார்க்க போறோம், which is in page number 10.152. இந்த problem வந்து one of the student எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தாங்க. Because of that, நான் இந்த problem இப்போ உங்களுக்கு வீடியோவா போடுறேன். And this is the question. இந்த கொஷின்ல பார்த்தீங்க அப்படின்னா காமா லிமிடெட் அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காமா லிமிடெடை வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா பீட்டா கம்பெனி லிமிடெட். ஓகே, இந்த பீட்டா கம்பெனி லிமிடெட் வாங்குறப்போ என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்க ஷேர் கேபிட்டல் வந்து 1,00,000 இருக்கு. ஸோ அந்த 1,00,000 பதிலாக நாங்கள் வந்து 500 ஈக்விட்டி ஷேர்ஸும் 500 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாகவும் நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அந்த 500 ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் 500 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட ஒரு ஷேரோட வேல்யூ வந்து ₹100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, 8% டிபெஞ்சர் இருக்கு இல்லையா, இந்த 40,000 டிபெஞ்சர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் இஷ்யூ பண்ணுற அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து டிபெஞ்சர் ஹோல்டருக்கு இஷ்யூ பண்ணி அவங்கள ஷேர் ஹோல்டராக நாங்கள் மாற்றிக்கிறோம். அதுவுமே எவ்வளோ அப்படின்னா அவுட் ஆஃப் 500 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் 350 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவுட் ஆஃப் 45,000 they are settling it with 35,000. ஓகே, 35,000 கொடுத்து அவங்கள ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லி அவங்க இப்போ நீங்க நினைக்கலாம் 40,000க்கு பதிலாக 35,000 எப்படி மேம் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. இங்க தான் நம்ம யோசிக்கணும். அதாவது இவங்க வந்து டிபெஞ்சர் ஹோல்டர் அப்படின்னா அவங்க வந்து கடன் கொடுத்தவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஓகே, அந்த கம்பெனிக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த வித சம்பந்தமும் இருக்காது, எந்த ரைட்ஸும் இருக்காது. இப்போ அவங்க எப்படி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்க டிபெஞ்சர் ஹோல்டரா தான் இருக்கீங்க, உங்களை நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸா மாத்துறேன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்னா என்ன, கம்பெனி வந்து லாபத்துல போகுதோ நஷ்டத்துல போகுதோ, பட் உங்களுக்கான டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்றீங்க. ஸோ நீங்க குடுத்த கடனை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்திக்கிறேன். இப்படியெல்லாம் பேசி டிபெஞ்சர் ஹோல்டரை மாத்திட்டாங்க. ஓகே, 350. அடுத்தது வந்து the shareholder of Gamma Limited ought to receive 1 equity shares of Beta Limited for every 2 shares held by them. ஸோ இங்க வந்து 1000 ஷேர்ஸ் இருக்கு. ஓகேவா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னா காமா லிமிடெட்ல 10 ஷேர் வச்சிருக்கிறவங்க இப்போ பீட்டா லிமிடெட் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க 5 ஷேருக்கான ஓனரா மாறுவாங்க. ஓகே, 2 ஷேருக்கு ஒரு ஷேர், ஏன்னா அவங்க இஷ்யூ பண்றதே 500 ஷேர்ஸ் தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் காஸ்ட் ஆஃப் லிக்விடேஷன் மெட் பை பீட்டா லிமிடெட் இஸ் 600. இது வந்து பர்ச்சேசிங் கம்பெனி பேர் பண்ணியிருக்காங்க, யாரு, பீட்டா லிமிடெட். அடுத்தது the balance of preference shares will be issued and taken up by the public. So 350 preference shares வந்து debenture holder கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு 150 வந்து பப்ளிக்கு கொடுத்து அதை அதுக்கான அமௌண்ட்டை அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் தான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ். அண்ட் அந்த கண்டிஷன்ஸ் படி காமா லிமிடெட் யாரு, செல்லிங் கம்பெனி, அவங்களோட இதில் நம்ம லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே இது பீட்டா கம்பெனி பர்ச்சேசிங் கம்பெனிக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம போடணும். ஸோ இந்த ஜேர்னல் லெஜருக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கிங் நோட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுங்கிறது டோட்டலா இந்த காமா லிமிடெடோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடையாது. இவங்க இஷ்யூ பண்றது என்னது, 1 equity shares in Beta Limited for every 2 shares. அப்போ இந்த 1000 shares divided by 2. Okay, divided by 2 is equal to 500 equity shares. So இந்த 500 into 100, 50,000 rupees. ஸோ வெறும் 50,000 ருபீஸ்க்கு தான் இவங்க இந்த கம்பெனியே வாங்குறாங்க. ஓகே, அடுத்தது வந்து நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரியலைசேஷன் ப்ராஃபிட்டா லாஸாங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் நெட் அசெட் மெத்தட்ல தான் நம்ம இங்க கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த நெட் அசெட் மெத்தட்ல அந்த பர்ச்சேசிங் கம்பெனி யாரு, பீட்டா லிமிடெட் வந்து இந்த காமா லிமிடெடோட என்னென்ன அசெட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நாம ஃபர்ஸ்ட் போடணும். ஸோ இங்க கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த அசெட்ஸ் அத்தனையுமே அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் திஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இங்க லேண்டு, மிஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக், டேட்டாஸ் அது எல்லாமே இருக்கு. தட் இஸ் 1,34,000 rupees. அதே இது இந்த லயபிலிட்டி சைடில் கிரெடிட்டாஸ் மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரெடிட்டாஸ் 6,000 rupees. ஸோ அசெட் இவ்வளோ எடுத்துட்டு கடன் வெறும் 6,000 rupees மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ
இங்க வந்து நாம அத கண்டுபிடிக்கணும், பார்க்கணும் அப்படின்னா, இங்க கிரெடிட்டட் டு ரியலைசேஷன் அக்கவுண்ட்ல பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 50,000 அதுக்கப்புறம் டெபென்ச்சர்ஸ் டிஸ்சார்ஜ் பை பீட்டா லிமிடெட் எவ்வளோ ₹40,000 அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா ₹90,000 அமௌண்ட் ரியலைஸ்டு. ஓகே. இந்த ₹40,000 வந்து காமா லிமிடெட் கையிலேயே தான் இருக்கும். டிபென்ச்சர் ஹோல்டருக்கு அவங்க அமௌண்ட் குடுக்க வேண்டியதில்ல. அது போக ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ₹50,000. ஸோ டோட்டலா ₹90,000 காமா லிமிடெட் கைக்கு கேஷா போனது. ஓகே. அடுத்தது ரியலைசேஷன் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அசெட் வந்து 1,34,000 அதுல கிரெடிட்டார்ஸ் வந்து வெறும் 6,000 அது போக நெட் அசெட் வேல்யூ 1,28,000 இதுல காமா லிமிடெட் அமௌண்ட்டா ரிசீவ் பண்ணது என்ன அந்த கம்பெனிய வித்தப்போ they got ₹90,000 டெபென்ச்சர்க்கான ₹40,000 பர்ச்சேசிங் கம்பெனி குடுக்கல. பட் இவங்க குடுக்க வேண்டிய காசு இவங்க கையிலேயே இருக்கு. ஓகே. அந்த ₹40,000 பிளஸ் இங்க பீட்டா லிமிடெட் குடுத்த ₹50,000 இது 2ம் சேர்த்து ₹90,000 ஸோ ₹1,28,000 மதிப்புள்ள ஒரு சொத்த வச்சிருக்கிறாங்க அந்த கம்பெனி. பட் அந்த கம்பெனிக்கு இவங்க வெறும் ₹90,000 மட்டும் குடுத்து அந்த கம்பெனிய விலைக்கு வாங்கிட்டாங்க. அதனால இந்த கம்பெனிய வித்ததுனால அவங்களுக்கு ₹38,000 லாஸ் தான். ஓகே. இப்போதைக்கு நாம இத கண்டுபிடிச்சுட்டோம். இப்ப அடுத்தது என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த பர்ச்சேசிங் கம்பெனிக்கான ஜர்னல் என்ட்ரி நம்ம போடணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பிசினஸ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, ₹50,000க்கு. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டா டூ கேஷ் அக்கவுண்ட் ஆர் பேங்க் அக்கவுண்ட்ன்னு வரும். ஏன் அப்படின்னா, கேஷ் வெளியில போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்க வந்து லிக்விடேட்டர் ஆஃப் காமா லிமிடெட். காமா லிமிடெட பொறுத்தவரையும் the company is going out for ₹50,000 அண்ட் இங்க பர்ச்சேசிங் கம்பெனி பீட்டா லிமிடெட பொறுத்தவரையும் they have purchased. அதனால பர்ச்சேஸ வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் யாருக்கு இது வெளியில போகுதோ அவங்கள நாம கிரெடிட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனிய வாங்குறப்போ, அவங்களுக்கு என்னெல்லாம் இவங்க கம்பெனிக்குள்ள வந்திருக்கு, என்னெல்லாம் இவங்க கம்பெனிய விட்டு வெளியில போயிருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா அசெட்டுமே வந்து இங்க பீட்டா லிமிட்டெடோட கம்பெனிக்குள்ள வந்திருக்கு. லேண்ட், மெஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக், டெட்டார், கேஷ் எல்லாம் உள்ள வந்திருக்கு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இதெல்லாம் உள்ள வந்திருக்கு. எதெல்லாம் வெளியில போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ பர்ச்சேஸ் பண்ணதுனால ₹50,000 அவங்க பே பண்ணியிருக்காங்க. அது மாரி டிபென்ச்சர் வந்து ₹40,000ங்கிறது காமா லிமிடெடுக்கு. பட் இவங்க வந்து ₹35,000 செலவு பண்ணி தான் அந்த டிபென்ச்சர செட்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரெடிட்டார்ஸ் ₹6,000 அது போக லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 600. இப்போ இந்த அசெட்டோட டோட்டலும் இந்த லைபிலிட்டீஸோட டோட்டலும் பார்த்தோம்னா, த டிஃபரன்ஸ் இஸ் கேபிட்டல் ரிசர்வ் தட் இஸ் ₹42,400. ஓகே. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கேபிட்டல் ரிசர்வ் அப்படிங்கிறது என்னன்னா, இவ்ளோ அமௌண்ட் சொத்து உள்ள வந்திருக்கு அப்படின்னா, அந்த கடன் போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நாம என்ன பண்ணணும்? ரிசர்வ்ல எடுத்து வைக்கணும். ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் கேபிட்டல் ரிசர்வ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, லிக்விடேட்டர் ஆஃப் காமா லிமிடெட் இஸ் ரிசீவிங் 35,000 டு 9% பிரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஓகே. அவங்க கம்பெனி டிபென்ச்சர் ஹோல்டர் தானே இந்த 35,000 வாங்குறாங்க. ஸோ அதனால தான் இங்க லிக்விடேட்டர் ஆஃப் காமா லிமிடெட் கம்பெனின்னு போட்டிருக்கோம். அவங்களுக்கு இந்த 35,000 போகுது. அவங்களோட டிபென்ச்சர் ஹோல்டருக்கு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அதே தான் லிக்விடேட்டர் ஆஃப் காமா லிமிடெட் கம்பெனி டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இங்க வந்து என்ன அப்படின்னா, காமா லிமிடெட்ல அவங்களுக்கு ₹50,000 இருந்தது. அது வந்து நவ் இட்ஸ் கோயிங் அவுட் ஆஃப் த பிசினஸ். ஓகே. ஸோ காமா லிமிடெட்குள்ள இந்த 50,000 இருக்கு. அது என்னவா போகுது? எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகுது. அஸ் அ ஷேர் கேபிட்டல். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ 9% இது வந்து என்ன அப்படின்னா, அந்த 350 ஷேர்ஸ் வந்து டிபென்ச்சர் ஹோல்டருக்கு குடுத்து செட்டில் பண்ணாங்க. பேலன்ஸ் 150 பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கும் இல்லையா? அத பப்ளிக்கு இஷ்யூ பண்ணி, அதுக்கான அமௌண்ட் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட் தட் இஸ் 15,000 அந்த கேஷ நம்ம எந்த பாக்ஸ்க்குள்ள போடுவோம்? இந்த பிரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ங்கிற பாக்ஸ்க்குள்ள போடுவோம். அதனால 9% பிரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் 15,000 போட்டிருக்கோம். கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. வித் திஸ் த ஜர்னல் என்ட்ரி இஸ் ஓவர். அடுத்தது வந்து செல்லிங் கம்பெனியோட அ லெட்ஜர் நம்ம போடணும். ஸோ இங்க வந்து என்ன அப்டின்னா, இங்க டெபிட் சைடு எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ். ஓகே. டெபிட் சைடு எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ் தான் காட்டுவோம். ஸோ நம்மகிட்ட இருந்த இது எல்லாமே வந்து நமக்கு வெளியில போயிருக்கு. ஓகே. லேண்டு, மெஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக்கு, டேட்டாஸ், கேஷ் எல்லாமே. ரியலைசேஷன் அப்படிங்கிறது வந்து
இத வித்ததுனால நமக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறது. ஸோ, இப்ப இது எல்லாமே வெளியில போயிருக்கு. என்னலாம் உள்ள வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட்டார்ஸ்க்கு குடுக்க வேண்டிய ₹6000 இன்னும் நம்ம கம்பெனிக்குள்ள தான் இருக்கு. அண்ட் பீட்டா லிமிடெட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ₹50,000 நம்ம கம்பெனிக்குள்ள வந்திருக்கு ஷேர்ஸா. ஓகே. அண்ட் அடுத்தது டெபென்ச்சர் ₹40,000 அது இன்னும் நம்ம கையிலேயே தான் இருக்கு. ஏன்னா, அது ₹35,000 குடுத்துட்டு அந்த கம்பெனி செட்டில் பண்ணிட்டாங்க. யாரு? பர்ச்சேசிங் கம்பெனி பீட்டா லிமிடெட். ஸோ நம்ம கையில இந்த ₹40,000 அப்படியே இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பிசினஸ்குள்ள இருக்கிறதுனால, இதெல்லாம் கிரெடிட் பண்ணியிருக்கோம். 2 சைடும் டோட்டல் பண்றப்ப வில் கெட் 38,000 as லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டூ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இது லாஸ். ஓகே. கிராண்ட் டோட்டல் ஆன் போத் தி சைட் இஸ் 1,34,000. இது ரியலைசேஷன் அக்கவுண்ட். அந்த கம்பெனிய வித்து நமக்கு என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஸ் தான் ரியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. தட் இஸ் த திங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, 8% டிபென்ச்சர் ஹோல்டர் அக்கவுண்ட். இங்கேயும் நான் வந்து உங்களுக்கு தெளிவா போடணும். இன் தி புக் ஆஃப் செல்லிங் கம்பெனி. காமா லிமிடெட். ஸோ இங்கேயும் காமா லிமிடெட். அது பிராக்கெட்ல நீங்க செல்லிங் கம்பெனின்னு போட்டுக்கோங்க. ஓகே. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். யார் வாங்கியிருக்காங்க, யார் சேல் பண்ணியிருக்காங்க, அதுல என்ன நடந்திருக்கு அப்படி. இப்போ வந்து செல்லிங் கம்பெனிய பொறுத்தவரையும் தே ஹேவ் இஷ்யூட் பிரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். இங்க வந்து எவ்வளோ? பிரெஃபரன்ஸ் ஷேர் இன் பீட்டா லிமிடெட். இது வந்து ₹35,000. ஓகே. சாக்ரிஃபைஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ரியலைசேஷன் அக்கவுண்ட் 5,000. ஸோ இங்க பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன் பீட்டா லிமிடெட் வந்து எவ்வளோன்னா ₹35,000 குடுத்து தான் நாம அ என்ன சொல்றது? அந்த டிபென்ச்சர் ஹோல்டர செட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க செல்லிங் கம்பெனி காமா லிமிடெட பொறுத்தவரையும், இந்த 35,000 அப்படிங்கிறது அவங்க பிசினஸ்குள்ளேயே இருக்குது. ஓகே. ஸோ பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன் பீட்டா லிமிடெட். அது 35,000 இருக்கு. இவங்க குடுக்க வேண்டிய ₹40,000 அப்படிங்கிறது வந்து, இங்க 35,000 பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு அவங்க கம்பெனிக்கு. அண்ட் பேலன்ஸ் வந்து வி ஹேவ் ட்ரான்ஸ்ஃபர் டூ ரியலைசேஷன் அக்கவுண்ட். ஸோ இங்க காமா லிமிடெட பொறுத்தவரையும், கிரெடிட் சைட் அவங்க கம்பெனிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அவங்க கம்பெனிக்குள்ள இந்த ₹40,000 இருக்கு. என்னவா இருக்கு? பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸாவும் அ அண்ட் 5,000 ஹஸ் பீன் சாக்ரிஃபைஸ்டாவும் இருக்கு. ஓகே. ஸோ அந்த 40,000 ரியலைசேஷனா நம்ம மாத்துவோம். இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரியலைசேஷன் அக்கவுண்ட்ன்னு இருக்கு இல்லையா? இங்க வந்து அ இது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இங்க டெபென்ச்சர்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ டெபென்ச்சர் அக்கவுண்ட் டேட்டா டூ ரியலைசேஷன் அக்கவுண்ட். அதுவே இங்க வந்து அ இங்க டிபென்ச்சர் இருக்கு. ஸோ அங்க வந்து நாம இங்க கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம். பட் இங்க இந்த ரியலைசேஷன வந்து நாம இந்த சைடு காட்டுவோம். இந்த டிபென்ச்சர் இங்க டைட்டிலா போயிடும். ஓகே. அதுதான் இங்க இருக்கு. டிபென்ச்சர் டைட்டிலா போயிடுச்சு. ரியலைசேஷன் டைட்டிலா இருந்தது. டெபிட் சைடுக்கு வந்துருச்சு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்டின்னா, லிக்விடேட்டர் ஆஃப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூசிங் ஆனதா இருக்கும். பட் ஸ்டில் அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் லெட்ஜர்ன்னு சொல்றப்ப நம்ம அட்லீஸ்ட் 3, 4 லெட்ஜராவது நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகே. இன் தட் கேஸ் டிபென்ச்சர் போட்டிருக்கோம். லிக்விடேட்டர் ஆஃப் காமா லிமிடெட். இதுல வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா லிமிடெடோட ஷேர் அ ஷேர் ஈக்விட்டி ஷேர்ஸா வந்து ஒரு ₹50,000 இருக்கு. ஓகே. அது வந்து எங்க இருந்து போயிருக்கு? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போயிருக்கு. ஓகே. இங்க வந்து நம்ம கம்பெனியில இருக்கிற அமௌண்ட் நம்ம கம்பெனிலயே என்னவா இருக்கு? ஸோ பீட்டா லிமிடெட்க்கு போய் சேர்ந்திருக்கு. பீட்டா லிமிடெட் ஹஸ் ரிசீவ்ட் திஸ் சாரி ₹50,000 வொர்த் ஷேர்ஸ். அவங்க வந்து அத இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஃபார் whom இட் இஸ் கோயிங் அவுட். இந்த காமா லிமிடெடோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து வெளியில போறாங்க. வித் ₹50,000. ஓகே. அதனால அவங்கள நாம இங்க டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன் பீட்டா லிமிடெட் கம்பெனி. இதுவும் அதே மாதிரி தான். இந்த அ லெட்ஜர் வச்சு தான் நாம இங்கேயும் போடுறோம். தட் இஸ் இந்த 8% டைட்டிலா இருக்கிறது வந்து அ பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் லிமிடெட் இன் பீட்டா லிமிடெட் கம்பெனி. ஸோ இங்க வந்து பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்னவா மாறியிருக்கு? ₹35,000 ஆ டிபென்ச்சர் அதாவது டிபென்ச்சர் ஹோல்டரா இருக்கிறது பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸா மாறியிருக்கு. ஸோ இங்க பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து
ஹவ் டு சே இப்போ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரியலைஸ் பண்ணியிருக்கோம். ரியலைசேஷன் அக்கவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வரும். இந்த டிபென்ச்சர் இருக்கு இல்லையா? இங்க கிரெடிட்ல இருக்கிறத நாம இங்க எங்க காமிச்சிருப்போம்? டெபிட்ல காமிச்சிருப்போம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன் பீட்டா லிமிடெட் அக்கவுண்ட் தட் இஸ் 8% டிபென்ச்சர் ஹோல்டர் அக்கவுண்ட். அவங்களோட 35,000 தான் இங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா மாறியிருக்கு. ஓகே. டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அமௌண்ட் ஹஸ் கான் அவுட் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன் பீட்டா லிமிடெட். பீட்டா லிமிடெட் யாரு? பர்ச்சேஸ் பண்ணவங்க. அவங்களோட பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸா இவங்க மாறிட்டாங்க. ஓகே. அண்ட் இட் ஹாஸ் பீன் ரியலைஸ்ட். அண்ட் நீங்க கேட்கலாம் அந்த 5,000 அவங்க வந்து பப்ளிக்ல இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 15,000 இங்க வரும்லன்னு. இது வந்து எப்படின்னா, பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன் பீட்டா லிமிடெட் அக்கவுண்ட். ஓகே. பீட்டா லிமிடெட்ல இவங்களோட பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணது. அத நம்ம தனியா தான் காட்டுவோம். ஓகே. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் சில பேர் வந்து அதையும் இந்த இதுலயே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா, இங்க ரியலைஸ் பண்ணது 35,000 தான். அந்த 15,000யும் போட்டோம்னா, இங்க வந்து ரியலைசேஷன்ங்கிறது 50,000ஆ மாறிரும். பட் அது தப்பாயிடும். அதனால தான் நம்ம அத மென்ஷன் பண்றதில்ல. ஓகே. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் வித் திஸ் சைனிங் ஆஃப் டாக்டர் சாந்தி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear as early as possible. Thank you once again.